வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஈழ நாட்டில் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி தமிழ் ஈழ நாடு உதயமாவதுதான் என்று கூறியதால் திமுக கட்சி படும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், காங்கிரசும் அதனுடன் சேர்ந்து அதிர்ச்சியில் மூழ்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் திரு இல கணேசன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தமிழகத்தின் சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 6 மாதத்துக்குள் வர உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பின்பு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, தஞ்சாவூரை சேர்ந்த நீங்கள் தென்சென்னையில் போட்டியிடலாமா என்று கேள்வி கேட்டதற்கு, இத்தாலியில் பிறந்த சோனியா இந்தியாவில் போட்டியிடும் போது இந்தியாவை சேர்ந்த நான் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறனை ஆதரித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போது அவர் கூறிய போது, ஹலோ கிலோ ₹1 கிடைக்கிறது என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, ஹலோ கிலோ ₹1 என்றால் பாலோ பழமோ பல ரூபாய் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடக்கும் பயங்கர போரை உடனே நிறுத்த வேண்டும் என்று ஐநாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல சர்வதேச நாடுகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விடுதலை புலிகள் போர் நிறுத்தத்தை அறிவித்து இருப்பதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தமிழ் பதிப்பை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மத்திய அமைச்சர் வயலா ரவி, தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு தங்கபாலு அவர்கள் இன்று வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசியதாகவும், வரும் தேர்தலுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்ய வர இருப்பதாக கூறியதாக சத்தியமூர்த்தி பவனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஓட்டு பெட்டிகளை 28 திருடி சென்று விட்டதாகவும், அந்த ஓட்டு பெட்டிகள் காணாமல் பற்றி போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டதாக நெல்லையிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரில் பிரதமர் மன்மோகன் சிங் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர் மீது ஷூவை எறிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும், அந்த இன்ஜினியரை உடனடியாக போலீசார் கைது செய்துள்ளதாக அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டிற்கும் இலங்கை நாட்டிற்கும் நடக்கும் பயங்கர போரில் உடனே நிறுத்த கோரி அங்கு பாதுகாப்பை வலியுறுத்துவதற்காக ஐநாவின் மனிதாபிமான உயர் அதிகாரியான ஜான் ஹெல்மட்ஸ் இலங்கை நாட்டிற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. லண்டன் நகரில் தமிழ் ஈழ நாட்டிற்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் பரமேஸ்வரன், சுப்பிரமணியம் ஆகியோர் கடந்த 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருவதாக லண்டனில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே மக்களை கொன்று குவிக்கும் ஒரே ராணுவம் மற்றும் தீவிரவாதம் என்றால் அது இலங்கை ராணுவத்தை மற்றும் அதனுடைய அரசை கூறலாம் என்றால் அது மிகையாகாது. கடந்த 40 ஆண்டுகளாக இலங்கை ராணுவமும் இலங்கை அரசும் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருப்பதால் இது உலகத்திலேயே முதல் தீவிரவாத ராணுவ நாடாக கருதப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டில் இன்று ஒரு பள்ளியில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில்
13 குழந்தைகள் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கும் ஸ்வாட் மாவட்டத்தை தாலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டதால் அங்கு வாழும் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் ஆகியோர் கடும் துன்பத்திற்கு ஆளாவதாகவும் அவரிடம் கோடிக்கணக்கில் பணத்தை பிடுங்க தாலிபான்கள் முயற்சித்து வருவதாக ஸ்வாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மெக்சிகோவில் காணப்படுகின்ற ஸ்வின் ப்ளூ எனப்படும் காய்ச்சல் மிகவும் கடுமையானதாக இருக்கின்றது என்றும் அது ஒரு கொள்ளை நோயாக பரவும் வலிமை கொண்டதாக இருக்கின்றது என்றும் இதுவரை மெக்சிகோவில் இந்த நோய்க்கு 81 பேர் உயிர் இழந்ததாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 26 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் பலத்த வெயில் காய்ந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று கிருஷ்ணகிரி, ஓசூரில் இருந்த மேகமூட்டம் தற்போது கர்நாடக மாநிலம் மேங்களூருக்கு சென்றிருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.